ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாய். இன்றைக்கி 5 ஹேர் கேர் டிப்ஸ் தான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் மேக்ஸிமம் வந்து ஹேர் பின்னல் தான் போடுவேன். அதனால தான் எனக்கு ஹேர் வந்து இந்த மாதிரி இவ்வளோ வேவியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்கள் ஹேரில் டீடாங்கிள் பண்ணணும். அதுக்கு நீங்கள் நிறைய விதமாக சீப்பு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய சீப் வந்து மார்க்கெட்டில் நமக்கு அவைலபிளாக கிடைக்கும். பட் நான் உங்களுக்கு சிக் எடுக்கிறதுக்கு எந்த சீப் சொல்லுவேன் அப்படின்னா, இந்த பெரிய பல் இருக்க சீப் இருக்குல்ல, அதுதான் யூஸ் பண்ணணும். மீதி இந்த குட்டி குட்டி பல்லாம் இருக்குல்ல, அந்த சீப்லாம் யூஸ் பண்ணக்கூடாது சிக் எடுக்க பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி நல்ல பெரிய பல்லாக இருக்க சீப் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. நமக்குன்னு செப்பரேட்டாக ஒரு சீப் வச்சுக்கிறது நல்லது. நமக்கு நிறைய டேண்ட்ரஃப் ஃபாலிக்கெல்லாம் வராமல் இருக்கும். நீங்கள் ஹேர் வாஷ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்கள் தலையில் எந்த ஒரு சிக்கும் இல்லாமல் நல்ல சிக்கெலாம் எடுத்துகிட்டு தான் ஹேர் வாஷ் பண்ணணும். ஒரு நாளைக்கு 2 டைம் வந்து நம்ம ஹேர் வந்து கோம் பண்ணுறது நல்லது. பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லாயிருக்கும். நம்ம ஸ்கேல்பில் நல்ல ஒரு அழுத்தம் கொடுத்து நல்லா வந்து கோம் பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். நம்ம ஹேர் க்ரோத்துக்கும் நம்ம ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எப்போவுமே நீங்கள் பன் போடுறீங்க, பின்னல் போடுறீங்க, இல்லை ஃப்ரீ ஹேர் விடுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் ஹேர் வாஷ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் பண்ணக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டீடாங்கிள் பண்ணுறது தான், சிக் இல்லாமல் எடுக்கிறது. எனக்கு வீடு சிக் பண்ணுற ப்ராசஸ் இருந்ததுனால 1 வீக் ஹேர் வாஷ் பண்ண முடியல. அதனால் இவ்வளோ ஹேர் ஃபால் இருக்குது. வீக்லி 2 டைம்ஸ் ஹேர் வாஷ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. சிக்கெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு நீங்கள் கையாலே இந்த மாதிரி கோம் பண்ணும்போது சிக் இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் உங்கள் ஹேர் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்னு அர்த்தம். செகண்ட் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு செகண்ட் ஸ்டெப்பாக பண்ணக்கூடியது, உங்கள் தலையில் ஹேர் ஆயில் இல்லாமல் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணவே கூடாது. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இங்கே வந்து கிளைமேட் ரொம்பவே ஜில்லுன்னு இருக்கிறதுனால இந்த மாதிரி கட்டியாக தான் தேங்காய் எண்ணெய் இருக்கும். அதை வந்து மெல்ட் பண்ணி எடுத்துப்பேன். அப்புறமா இது கூட வந்து 2 விட்டமின் இ ஆயில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இதை வந்து 2யும் சேர்த்து நல்லா லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஹேர் வந்து ரொம்ப ட்ரை ஹேர், ரொம்ப சாஃப்டான ஹேர் எப்படி இருந்தாலுமே நீங்கள் ஹேர் வாஷ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்கள் ஹேரில் வந்து ஆயில் இருக்கணும். நீங்கள் வந்து டெய்லியும் ஹேர் வாஷ் பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷமாவது ஹேர் வாஷ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஹேரில் ஆயில் வச்சுக்கோங்க. நீங்கள் வீக்லி 2 டைம்ஸ் ஹேர் வாஷ் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நைட்டே ஓவர் நைட் ஹேர் ஆயில் வச்சுட்டு மறுநாள் காலையில் தலை குளிக்கலாம். இல்லைனா தலை குளிக்க போகிறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி வைக்கலாம். ரெகுலராக ஹேர் வாஷ் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஒரு 10 மினிட்ஸாவது ஹேர் ஆயில் வச்சுட்டு 10 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு சில பேர் ரெகுலராக ஹேர் ஆயில் வச்சு ஹேர் வந்து பின்னல் போடுவாங்க. அவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் ரெகுலராக வந்து ஹேரில் ஆயில் இல்லாமல் கொஞ்சம் வந்து நான் ஃப்ரீஸியாக இருக்கிறதுக்கு நிறைய பேர் விரும்புவாங்க. நிறைய பேர் ஃப்ரீ ஹேர் விடுறவங்களாம் வந்து ஹேர் ஆயில் வந்து வைக்க முடியாது. ஸோ ரெகுலராக ஹேர் ஆயில் வைக்க பிடிக்காதவங்க, அதுக்கப்புறம் டெய்லி ஹேர் வாஷ் பண்ணுறவங்க எல்லாமே நீங்கள் அந்த மாதிரி இருக்கலாம். பட் ஹேர் வாஷ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி மட்டும் ஹேர் ஆயில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அது நம்ம ஹேரை வந்து ரொம்ப ட்ரையாக ரஃப்பாக ஆக்காமல் இருக்கும். நிறைய பேர் வந்து ஹேர் ஆயிலே வைக்க பிடிக்காதவங்களுக்கு, ஆனால் அவங்க ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்கும், அப்படியே போய் டெய்லியும் ஹேர் வாஷ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருமே கண்டிப்பாக ஒரு 10 மினிட்ஸாவது ஹேர் ஆயில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும் ஹேர். தேர்டாக பண்ண போகிறது வந்து ஸ்கேல்ப் மசாஜ் தான். நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஹேர் ஆயில் வச்சு நீங்கள் மசாஜ் பண்ணாலும் சரி, இல்லை வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் மசாஜ் பண்ணாலும் சரி. நான் இன்றைக்கி கோகோனட் ஆயில் அண்ட் விட்டமின் இ ஆயில் சேர்த்து நல்லா கொஞ்சம் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு வார்மாக இருக்கும்போது ஸ்கேல்ப் அண்ட் ஹேர்லாம் அப்ளை பண்ணிவிட்டு நல்ல ஒரு மசாஜ் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு என்ன மசாஜ் தெரியுமோ நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு செல்ஃபாக நீங்கள் ஹெட் மசாஜ் தெரிஞ்சால் கூட பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் அவைலபிளாக இருக்கும். அதில் உங்களுக்கு ஈஸியாக இருக்க ஹெட் மசாஜ் எடுத்துகிட்டு ஸ்லோவாக உங்கள் ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு வார்மாக ஒரு லைட் இருக்க இடத்துல உட்காந்துட்டு கொஞ்சம் மியூசிக் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ப்ளே பண்ணிவிட்டு லைட்டாக ஆயில் வந்து ஹீட் பண்ணிவிட்டு ஸ்கேல்பில் அப்ளை பண்ணி நல்ல ஒரு மசாஜ் வந்து கொடுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கண்டினியூஸாக நீங்கள் மசாஜ் பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். நிறைய தலைவலி இருக்கவங்களுக்குமே அது வந்து சரியாகும். இது வந்து ஹேர் க்ரோத் பண்ணுறதுக்கும் ஹேர் திக்னஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹேர் வாஷ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி டீடாங்கிள் பண்ணிவிட்டு ஹேர் ஆயிலிங் வச்சுட்டு ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே போய் ஹேர் வாஷ் பண்ணலாம். இதுக்கப்புறம் நான் ஒரு ஹேர் மாஸ்க் சொல்ல போகிறேன். இல்லைனா நீங்கள் ஹேர் மாஸ்க்கும் கூட வந்து போடலாம். இந்த ரொட்டீன் எல்லாமே நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டினியூஸாக பண்ணலாம். டீடாங்கிள் பண்ணுறது, ஹேர் ஆயில் வைக்கிறது ரொம்பவே மஸ்ட்டு. ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஹேர் மாஸ்க் பண்ணுறதுக்கு கரிசலாங்கண்ணி பொடி, வேப்பிலை பொடி, கருவேப்பிலை பொடி 3 வந்து எடுத்திருக்கேன். இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ஸோ இது எல்லாத்துலேயும் ½ டீஸ்பூன் வந்து எடுத்துக்கிறேன். இது கூட தயிர், அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த ஹேர் மாஸ்க் வந்து நமக்கு நல்ல ஒரு ஹேர் திக்னஸ் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு ஹேர் வந்து ரொம்பவே ட்ரை அண்ட் ரஃப்பாக இருக்குது அப்படின்னா இந்த ஹேர் மாஸ்க் போடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்கள் ஹேரில் வந்து ஆயில் இருக்கணும். இந்த ஹேர் மாஸ்க் வந்து பவுடர் ஃபார்மில் இருக்கிறதுனால ஹேர் வந்து நல்லா ஆயில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேரில் அப்ளை பண்ணலாம். நம்ம சேனல்லேயே நான் நிறைய ஹேர் மாஸ்க்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு அதெல்லாம் வேணும்னா நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஹேர் மாஸ்க் வந்து ஈஸியாக அவைலபிளாக கிடைக்குமோ அது வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இந்த பவுடர்ஸ் எல்லாமே நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம். இல்லைனா சூப்பர் மார்க்கெட்ஸில் வந்து அவைலபிளாக இருக்கும். நான் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 hour நல்லா சோக் பண்ணிவிட்டு இந்த ஹேர் மாஸ்க் வந்து அப்ளை பண்ண போகிறேன். வீக்லி 2 டைம்ஸ் வந்து ஏதாவது ஒரு ஹேர் மாஸ்க் வந்து அப்ளை பண்ணால் ஹேர் வந்து நல்ல க்ரோத் கொடுக்கும். ஹேர் ஃபால் வந்து
கண்ட்ரோல் ஆகும். உங்களுக்கு ஹேர் ப்ராப்ளம் என்ன இருக்கோ அதை வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஹேர் மாஸ்க் வந்து நீங்கள் போடலாம். உங்களுக்கு ரொம்ப ஹேர் ஃபால் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஹேர் மாஸ்க், உங்கள் ஹேர் க்ரோத் ஆகணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஹேர் மாஸ்க், டேண்ட்ரஃப் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி, அந்த மாதிரி என்ன உங்களுக்கு உங்கள் ஹேர் வந்து ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஹேர் மாஸ்க் போட்டால் சரியாகும். இந்த ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் விட்டுட்டு நல்லா ஹேர் வாஷ் பண்ணிக்க போகிறேன். நான் ரீசெண்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது இந்த லோரியல் பிராண்ட்லேருந்து ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு இங்கே இருக்க அதான் வந்து அவைலபிளாக ஈஸியாக வந்து கிடைக்கிது, அதனால அதான் நான் யூஸ் பண்ணுறேன். ஷாம்பு பொறுத்த வரைக்குமே நீங்கள் 2 டைம் ஷாம்பு போடுறது, அதிகமாக ஷாம்பு போடுறது போடக்கூடாது. உங்கள் ஹேருக்கு ரொம்பவே கம்மியாக உங்கள் ஸ்கேல்ப்புக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சமாக எடுத்துக்கணும். என்னோடய ஹேருக்கே நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். அதனால் தண்ணி போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா கரைச்சி எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம ஹேரில் போட்டு நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணணும். டைரெக்டாக ஷாம்பு வந்து தலையில் போட்டு தேய்ச்சி பண்ணக்கூடாது. அது மாதிரி ஹேர் வாஷ் பண்ணும்போது ஹேர் வந்து நல்லா நனைச்சிட்டு வெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷாம்பு கரைச்சி அந்த வாட்டர் போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கணும். 2 டைம்லாம் வந்து ஷாம்பு போடக்கூடாது. ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக வெட்டாக இருக்கும்போது கொஞ்சம் ஏதாவது ஒரு ஹேர் சீரம் போட்டுட்டு நீங்கள் கோம் பண்ணிக்கலாம். நம்ம வந்து முன்னாடியே சிக்கு எடுத்துகிட்டு ஹேர் வாஷ் பண்ணுறதுனால அதிகமாக வந்து சிக்கு இருக்காது. இந்த மாதிரி மெத்தட் நல்லாயிருக்கும். இந்த ஹேர் கேர் டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்பவே சிம்பிளாக இருந்தாலும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.